எளிமையும் உண்மையும் தான் அவரது பலம். இப்போது நம்மிடையே சிறப்புரையாற்ற சூப்பர் ஸ்டார். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களே, இந்த விழாவின் நாயகன் என்னுடைய நண்பர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களே, அவரை பாராட்டி வாழ்த்துக்கள் சொல்லி மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரியவர்களே அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் என்கிட்ட என்ன ரஜினி, பொய் சொல்கிறதுக்கு காலம் ரொம்ப கெட்டு போச்சு, பொய்யெல்லாம் சொல்லி பேசுகிறாங்க, கிச்சு ஏதோ பண்ணுறாங்க, பட் போஸ்டர்லாம் இந்த மாதிரிலாம் அடிக்கிறாங்களே, பொய்யெல்லாம் அவ்வளோ பொய் சொல்கிறாங்க, என்ன சமாச்சாரம்? இல்லை ஏதோ ஒரு எழுத்தாளருக்கு பாராட்டா அதுக்கு நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு. இல்லைப்பா நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ஆச்சரியம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு ஆச்சரியம். ஒரு எழுத்தாளர், என்னுடைய நண்பர், அவருக்கு ஒரு பாராட்டு, அதுக்கு நான் பாராட்டுறேன், அது இந்த மாதிரி ஒரு சபையில் அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷம், ஆச்சரியம், அட் த சேம் டைம் பயமும் கூட. ஏன்னா இந்த சபையை நான் பார்த்த விழாக்களோ இல்லை சபைகளோ சந்தித்த ஒரு கூட்டங்களோ அது வேறு. பட் இங்கே எல்லாமே அறிவுஜீவிகள். இங்கே உட்கார்ந்த உடனே எஸ் ராமகிருஷ்ணன் வேறு சொன்னாங்க, பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் வந்திருக்காங்க, மீடியாவிலேருந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க. இவரை பற்றிலாம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன லாஸ்ட்டில் பேச சொல்கிறாங்க, நான் என்னத்தை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வேறு எனக்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருக்குது. இந்த பரசுராமர் கர்ணனுக்கு கொடுத்த சாப்பம் மாதிரி, கர்ணன் பிராமணன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வித்தியை கற்றுக்கத்து அவர் க்ஷத்ரியன் தெரிஞ்ச பிறகு பரசுராமர் கர்ணனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. உனக்கு நெருக்கடியான டைமில், ரொம்ப யுத்தரங்கத்தில் நெருக்கடியான ஒரு இதில் நான் சொன்ன அஸ்திரங்கள், அந்த மந்திரங்கள்லாம் உனக்கு மறந்து போனோம் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு ஒரு சபையில் ஒரு மீட்டிங்கில் ஒரு மைக் முந்தாலே நின்னா உனக்கு தெரிஞ்ச தமிழ் வார்த்தைகள் அதெல்லாம் நீங்கள் வரக்கூடாது, மறந்துடணும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு சாபம் கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஆயிடுறது. பேசும்போது வார்த்தை என்னென்ன எதோ அது இப்போ பல லாங்குவேஜ் வேறே தெரியுமா, எந்த லாங்குவேஜும் சரியாக தெரியாது, ரொம்ப குழப்பமாயிடும். இது தெலுங்கா தமிழா கன்னடாவா என்னன்னு தெரியாது. சரி பொதுவாக இங்கிலீஷில் அடிச்சு விட்டுடலாம்னு சொன்னால் அதில் கொஞ்சம் வீக்கு தான். ஆக இங்கே பேசுகிறவங்கெல்லாம் ஒரு சரளமாக ஒரு லாங்குவேஜுக்காக ஒரு விஷயம் இருக்கோ ஒரு இது இருக்கோ அதை வச்சு பேசும்போது ஒரு லாங்குவேஜ் இடையூறாக இருக்கக்கூடாது, ப்ளஸ்ஸாக இருக்கணும். நமக்கு அதே மைனஸாக இருக்கும்போது அந்த ஃப்ளோவே போயிடுறது. எனவே இப்போ ராமகிருஷ்ணன் அவர்கள் எப்படி என்னுடைய நண்பர் ஆனார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால், எனக்கு உடம்பு சரியில்லாததுக்கப்புறம் இங்கே மெட்ராஸுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வேலமுத்துராமி எல்லாமே இருக்காங்க, பார்க்கணும்னு சொல்லும்போது நானே இல்லை வேண்டாம் நானே வர்றேன். ஏன்னா வீட்லேயே உட்காந்து நான் என்ன பண்ணுறது, நானே வேணும் அப்படி ஒரே சொல்லி அப்படியே அவாய்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். சரி, நான் குணமடைஞ்ச பிறகு நான் ஃபோன் பண்ணேன். ராமகிருஷ்ணன் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு இடத்துல இருந்தார். ஒருத்தர் ரஷ்யாவில் இருக்கேன்னு சொன்னார், இன்னொரு வாட்டி ராமேஸ்வரத்தில் இருக்கேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு 7 days பிஃபோர் நான் சென்னையில் இருக்கேன்னு சொன்னாங்க. நான் அவர் வீட்டுக்கு போய் அவரை பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே சென்னையெல்லாம் ஒரு காரில் ஒரு ரவுண்ட் அடித்து எல்லாம் ஐ மீன் அரசியலிருந்து, சினிமாவிலிருந்து, கலையிலிருந்து,
எல்லாமே புக்ஸில் இருந்து எல்லா பற்றியும் பேசிட்டு அதுக்கப்புறம் ராகவேந்திர மடத்துக்கு போய் சாப்பிட்டு போகிறது ஒரு வழக்கம். அப்போ நான் வந்து கேட்டேன், நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி ஒரு விருது ஒரு கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி இவ்வளோ பெரிய விருது கிடைச்சிருக்க, யாருக்குமே தெரியலையே அது எப்படி அது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது விழாவில் ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு கேட்டு, அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை, நீங்கள் வந்து செய்கிற, நான் சரியான்னு சொன்னேன். அப்படி இந்த விழா வந்து நடந்தது. அதுக்கு வந்து எனக்கு மிக்க ரொம்ப சந்தோஷம். அண்ட் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு 10 years பிஃபோர் 2002 நினைக்கிறேன், அப்போ நான் வந்து இந்த பாபா படம் வந்து எடுக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணும்போது, நானே வந்து அந்த படத்துக்கு வந்து கதாசிரியர், கதைவசனம் கதையை நான் தான் எழுதுனேன். ஸோ அதில் வந்து ஒரு சீக்வன்ஸ் இருந்தது, சொர்க்கத்தை வந்து காமிக்கிறது. அஃப்கோர்ஸ் அந்த படத்தில் இல்லை, அது எடுக்கலை அதை. ஸோ நரகத்தை வந்து விஜுவலைஸ் பண்ணலாம், இமேஜின் பண்ணிக்கலாம். சொர்க்கத்தை எப்படி விஜுவலைஸ் பண்ணுறது, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சுஜாதா ரைட்டர்கிட்ட நான் கேட்டேன். அவர் சொன்னார், ரஜினி இது எனக்கு கூட ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். சங்கர்கிட்ட ஒரு பையன் இருக்கார் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப அறிவாளி, நிறைய விஷயம் தெரிக்கு, அவர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு சங்கரை நான் மீட் பண்ணேன். சங்கர் சொன்னாங்க, ரொம்ப 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 நிறைய விஷயங்கள் சார் தெரியும் சார், ரொம்ப அப்படியே அள்ளி வீசுறாரு, நாம தான் அதை வந்து எடுத்துக்கணும். சொன்ன பிறகு ராமகிருஷ்ணன் நான் வந்து அறிமுகப்படுத்துறாரு. ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். அப்படி பேசின பிறகு அவர் சொன்ன சில விஷயங்கள்லாம் நான் பிரமிச்சு போனேன். நான் கேள்விப்படாதது, பார்க்காதது, படிக்காதது, இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்காருன்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டு, அவர் கூட அப்படியே வந்து நட்பு ரொம்ப ஆழமாக, ரொம்ப பர்சனலாக. ஸோ இதான பிறகு அந்த பாபா படம் ரிலீஸ் ஆகி, அதுக்கப்புறம் வந்துட்டு பாபாலேருந்து சந்திரமுகி வரைக்கும் அது வந்து ஒரு சின்ன ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதிரி என்னுடைய லைஃப்பில் அது ஒரு மறக்க முடியாத ஒரு காலம். எப்போ கஷ்டம் வரும்போது தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். சந்தோஷமாக இருக்கும்போது ஒன்றுமே தெரியறதில்லை. யோசிக்கிற சக்தியை வந்து துன்பங்கள் வரும்போது தான் ஒரு மூளைக்கு வந்துட்டு அது வந்து ஒரு இது கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த பாபாலேருந்து சந்திரமுகி வரைக்கும் நடந்த ஒரு சம்பவங்கள், விஷயங்கள் எனக்கே வந்து ஒரு நல்ல, அப்போ வந்து நிச்சயமாக கஷ்டமாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் இட். அதை வந்து ஒரு தொடராக ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி அந்த விஷயத்தை மட்டும் நம்ம எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் எனக்கு தமிழ் எழுத தெரியாது, இங்கிலீஷ்லேயும் அவ்வளோ ஃப்ளூயன்சி கிடையாது, கன்னடா மறந்து போயிட்டேன், எழுதுறது மறந்து போயிட்டேன். சரி என்ன பண்ண சுதேசன் ராமகிருஷ்ணன், நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் அதை எழுதிட்டு கொண்டு வாங்க, அது அது கொண்டு அதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த புக்கை வந்துட்டு நான் வந்து ரிலீஸ் பண்ணால் யாருக்கும் மனசு வந்து நான் நோகரமாகறியில்ல. அந்த என்னுடைய மென்டல் இதில் எப்போ அதில் எங்கே எப்படி இருந்தது, யாரையோ தப்பு சொல்கிறதுக்கோ அதுக்காக இல்லை. திருப்பதி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பண்ணை வீட்டில் போய் சரியாக ஒரு 10-12 நாள் நம்ம சொல்லி அவர் வந்து எழுதி, அது வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு 15 daysக்கு அப்புறம் அது வந்து எழுதி காமிச்சார். மிக அருமையாக இருந்தது. ஆனால் உண்மை இருந்ததுனால அது சில பேருக்கு டெஃபினெட்லி வந்துட்டு அது வந்து நோகடிக்கும். ஸோ டெஃபினெட்லி அது வந்து பேப்பரில் எல்லாம் போட்டு அது கான்ட்ரவர்சி ஆகி அது ஆன்சர் பண்ணி இப்போ அது வேண்டாம், அதை அப்படியே வச்சுட்டு நம்ம லேட்டராக அதை நம்ம ரிலீஸ் பண்ணலாம் டைம் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஏதாவது பணம் வேணும் எனக்கு சொல்லும்போது, நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தா அவமானப்படுத்தின மாதிரி, ஸோ தயவு செஞ்சு அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ஒரு நல்ல வசதி அதிர்ஷ்டிங்க இருக்கார். அப்போ கொஞ்சம் கஷ்டப்படுற டைம் அவர் வந்து என்னை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அவ்வளோ பேர் புகழ் பணம் இருந்து ஒரு எளிமையாக இருக்கார் அப்படின்னு சொல்லி. நான் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்ன சொன்னால், வசதி இல்லைன்னாலும் ஒரு குடும்பம் இருந்து கூட அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எழுத்து படிக்கிறது. எந்த விஷயம் பார்த்தா அவர் கூட வந்து திருப்தி போயிருக்கேன், ஆந்திரா போயிருக்கேன், கர்நாடகா போயிருக்கேன், நிறைய இடங்களில் வந்து எல்லாமே சுற்றி இருக்கோம். நாம் வந்து அவரை பார்க்குற அவங்க திருஷ்டி, யதா திருஷ்டி ததா சிருஷ்டின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டாக ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஹிஸ் ஸ்டோரி இஸ் எ ஹிஸ்ட்ரினா ஹிஸ் ஸ்டோரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது சம்பவங்களை பார்த்து அவனுக்கு எப்படி இருக்கலாம், இதே ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கு, ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்தால் கூட அதுக்கே ஒரு கதையாக பண்ணுறாரு. வாழ்க்கையை வந்து அப்படி ரசிக்கிறாரு, ஒரு 3 வயசு குழந்தை மாதிரி. அந்த அங்கே அந்த ஆட்டு இருக்கே, அது நம்ம வயசான பிறகு எல்லாம் மருந்து பதி இதானே, எல்லாமே பார்த்துட்டோம், எல்லாமே தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி லைஃபே போர் அடிச்சு போகுது. பட் அவருக்கு ஒரு சின்ன விஷயம் கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இல்லை.
அவரால் வந்து ரசிக்க முடிகிறது. அந்த ரசிக்கிறதை வந்து அப்படியே வந்து அழகாக வந்து பேப்பரில் வந்து எழுத முடிகிறது, விஜுவலைஸ் பண்ண முடிகிறது. நல்ல நல்ல விஷயங்களை வந்துட்டு புதுசாக வந்து தமிழ் மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. தாஸ்டாவ்ஸ்கியிலிருந்து ஷேக்ஸ்பியர் அவங்களுக்கு எல்லாமே இருந்து ஃப்ரெஞ்சு பெரிய பெரிய ஆத்தர்ஸ் எல்லாம் வந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. மிக எத்தனை பேர் நீங்கள் படிச்சிக்க கூட எனக்கு தெரியாது. டெஃபினட்டாக நிஜமாக சொல்கிறேன், இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நான் எஸ்எஸ்எல்சி தான், அகாடமிக் இப்போ கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் படித்ததெல்லாம் ரொம்ப கம்மி தான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு, இப்போவும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. டெஃபினெட்லி படிக்கணும். இப்போ அந்த புத்தகம் அந்த புக் ஃபேரில் வந்துட்டு அவ்வளோ நல்ல வருஷம் வந்து இவ்வளோ ஜாஸ்தி இதாவது சேலாகுது அப்படின்னு சொல்லும் போதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரியலி.